கலிபோர்னியா காட்டுத்தீயால எரிஞ்சு நாசமான செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம். அது போக வெள்ளம் நிறைய பாதிக்குது. வந்து மழை பெஞ்சு சவுதி அரேபியாக்குள்ள நிறைய சேதங்கள் உண்டாயிருக்குது. இப்படியான நிறைய இயற்கை சீற்றங்கள் சேதங்கள் உண்டாகும் போது அல்லாஹுடைய கோவை பார்வை தான் இது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, நேரடியா இது கோவ பார்வை தான் அப்படின்னு நம்ம எந்த முத்திரையும் குத்த முடியாது. நேரடியா சொல்வதா இருந்தா இது ஒரு கோவ பார்வை தான் அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்றதா இருந்தா அதுக்கு நமக்கு நேரடியான ஆதாரம் வேணும். அல்லாஹ் இதனாலதான் இந்த கோவப்பட்டுதான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு உள்ளத்துல எழுக்கூடிய செய்தி என்னன்னா, அமெரிக்கா நிறைய அநியாயம் பண்ணா, அக்கிரமம் பண்ணா, ஒட்டுமொத்த உலகத்திலேயே ஏராளமான அக்கிரமங்கள், ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், பாலஸ்தீனா இருக்கட்டும், ஈராக்கு, ஈரான், இப்படி நிறைய நாடுகள்ல அநியாய அக்கிரமங்கள் அவன் பண்ணிருக்கிறான். அவன் அந்த அக்கிரமங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒரு தண்டனையா கொடுத்துருப்பானோ அப்படின்னு ஒரு சந்தேகப்படலாமே தவிர, இதனாலதான் இது நடந்துச்சு, சவுதி அரேபியால மழை நடந்தது, அங்க உள்ள சல்மான் வந்திருக்க ஆட்சியில இருந்து நிறைய அநியாயம் பண்றான், அதனால நல்லா மழை கொடுத்து அழிக்கிறான், தமிழ்நாட்டுல நிறைய அநியாயம் நடக்குது, அதனால இங்க வெள்ளம் வருது அப்படி நம்ம சொல்ல முடியாது. கேரளால நிலச்சரிவு ஏற்பட்டு ஏராளமான பேர் இறந்து போனாங்க, கேரளால அநியாயம் நடக்குது, அதான் நல்லா கோவப்பாரு இறக்கிட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. முன்னாடி நடந்த செய்திகள்லாம் குரான்ல சொல்லப்படுதெல்லாம் அவங்க அநியாயம் பண்ணதுனாலே நான் அழிச்சேன்னு அல்ல சொல்றான். இப்ப கால பயான்ல சொன்னாங்கல்ல, ஆது கூட்டத்தை எல்லாம் 7 இரவு 8 பகல மலட்டு காற்றால் அவங்களை அழிச்சேன்னு அல்லா சொல்றான். அவங்க அநியாயம் பண்ணிட்டு இருந்தா நல்லாவே சொல்றான். அவர்கள் அக்கிரமம் செய்து கொண்டிருந்தார்கள், நபிமாருடைய சொல்ல புறக்கணிச்சாங்க, அல்லாஹ் புறக்கணிச்சாங்க, அநியாயம் பண்ணாங்கன்னு சொல்லி அல்லாஹ்வே நேரடியாக இதனால் இதை செஞ்ச ஆது சமுதாயத்தை அழிச்சேன், ஹூது சமுதாயத்தை அழிச்சேன், சமூக சமுதாயத்தை அழிச்சேன், காரூனை அழிச்சேன், இப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிற விஷயங்கள் எல்லாம் இறைவன் இதனால் இதை செய்தேன் அப்படின்னு டைரக்டா குரான்ல சொல்லிட்டான். அதனால நம்ம அதை எடுத்துக்க வேண்டியதுதான், அப்படியே எடுக்க 100% நம்பிட வேண்டியதுதான். இப்ப இந்த சங்கதிகள்லாம் நீங்க பார்க்கும்போது இந்த செய்திகள்லாம் இதனாலதான் நடந்தது நம்ம சொல்லுவதா இருந்தா ஏதாவது ஒரு காரணம் நமக்கு இருக்கும். குரான் வழியாகவோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு செய்தி இருந்துச்சுன்னு சொன்னா அதை சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்துல இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கோப பார்வையா இருக்க வாய்ப்பு இருக்கலாம். கடந்த காலம் அநியாயம் பண்ணவனும் அல்லாஹ் அழிச்சான், அந்த மாதிரி இது அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாமே தவிர நாம இது இதனாலதான் நடந்தது என்று நாம் உறுதியாக எதையும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அதனால அந்த மாதிரி நம்ம அதை எடுத்துக்க வேண்டாம். அல்லாஹ் இது ஒரு சோதனை ஆகியிருக்கான்னு சொல்லலாம். சோதனை இதெல்லாம் அல்லாஹ் சொல்ற எப்படிலாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அதுக்கு ஆதாரம் இருக்கு. வல நபுல் வன்னகும் பிஷைஇன் மின ஹௌஃபி வல் ஜுஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸபரா ஃபபஷிரிஸ் சாபிரீன். உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் உயிர் விளைச்சல்கள் மூலமா உங்களை நம்ம சோதிப்போம். யார் அதை பொறுத்து கொண்டிருக்காங்களோ ஃபபஷிரிஸ் சாபிரீன், அவர்களுக்கு நீங்க நற்செய்தி சொல்லுங்கள். அப்படிப்பட்ட நேரங்கள்ல அந்த மூமின்கள் என்ன சொல்லுவாங்க, அல்லதீன அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்க சொல்லுவாங்க, இது நாமே அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவனிடத்திலே திரும்பி செல்ல போறோன்னு அந்த துன்பங்களை அவங்க அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கக்கூடியவா இருப்பாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவ இதெல்லாம் ஒரு சோதனை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான்னு சொல்லாமே தவிர தண்டனை என்று நம்ம நேரடியா சொல்ல முடியும்.